பழக்கடைக்காரருக்கு காசு கொடுக்கணும். மோகன் வந்து காசு கொடுக்க பர்ஸை பிரிக்கிறாரு. அந்த பர்ஸுக்குள்ளே அந்த பழக்கடைக்காரரும் எட்டி பார்க்குறாரு. உள்ளே ஒரு 10 ரூபா மட்டும் துருத்திக்கிட்டு நிற்கிது, ஒரு ஓரமாக நிற்கிது. பார்த்ததும் இந்த 10 ரூபா இருக்கே சார் கொடுங்க சார். தான் இல்லைப்பா, அது வேற ஒரு விஷயத்துக்கு வச்சுருக்கேன், உனக்கு ஜிபே பண்ணிடுறேன் அப்படிங்கிறாரு. இந்த 10 ரூபாயை பார்த்தவங்க ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. ஆனால் பிள்ளையாரப்பா உன் கண்ணில் மட்டும் பட மாட்டேங்குதுன்னு அவர் ஒரு இதில் இருக்கார். பூக்காரி, காய்கறி கடைக்காரரு, காய்கறி விற்கிறவர், பழக்கடைக்காரர் எல்லாருக்கும் தெரியுது, உனக்கு இன்னும் தெரிலையே அப்படிங்கிறார். அப்போ தன்னுடைய புலம்பலோடு அந்த கதை தொடங்குது இல்லையா. அவர் யார் அப்படின்னா, அவருக்கு 70 வயசாகிடுச்சு, ரிட்டையர்ட் ஆகிட்டார். அவர் அவசர அவசரமாக இப்போ அந்த மாம்பழம் வீதிகள், மாம்பழம்ன்ற ஏரியா சொல்கிறாங்க போல், அந்த வீதிகளில் நடந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கிறாரு. ஏன் இவ்வளோ அவசரம் போகிறாரு அப்படின்னா, 95 வயசில் படுத்த படுக்கையாக கிடக்கிற அவங்க அப்பாவை போய் பார்த்துக்கிறணும். அவங்க மனைவி டென்ஷன் ஆயிடுவாங்க, இவர் கொஞ்சம் லேட்டானாலும் ஏன் இவ்வளோ லேட்டு அப்படின்னா அவங்களால ஒத்தையில் பார்க்க முடியாதுன்றதுனால இவர் எங்கே விட்டுட்டு போனாருன்றது அவங்க கோவப்பட்டுருவாங்கன்னு அவசரமாக போகிறாரு. அவங்க அப்பாவுக்கு டிமென்ஷியா வியாதி, கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்பிக்கிறார். இந்த வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்தாலுமே அந்த ஊர் வல்லப விநாயகர் அப்படின்ற ஒரு கோயில் இருக்குல்ல, அங்கே வந்து அட்டண்டன்ஸ் போட்டு தான் அவருக்கு போகணும். அங்கே நின்று சாமி கும்பிட்டா தான் அவருக்கு நிம்மதியாக இருக்கும். அவர் வந்து அவனாக இருந்து அவரான காலம் வரைக்குமே, இப்போ வரைக்குமே அவருடைய எந்த வேண்டுதலையுமே அந்த வல்லப விநாயகர் நிறைவேற்றாமல் இருந்ததே இல்லை.